हाय फ्रेंड्स इनके நம்ம RKR சமையல் நாட்கள் 7ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெய் மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல நான் வந்து நெய் யூஸ் பண்ணாம சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் இல்ல சன்ஃப்ளவர் ஆயில் வச்சு உங்களுக்கு சூப்பரான ஒரு மைசூர் பாக் ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருந்தேன். ஆனா ஒரு சில பேருக்கு நெய் பிடிக்காது. அதனால வந்து அந்த மாதிரி வீடியோ நான் வந்து முன்னாடி வீடியோல நான் நெய் யூஸ் பண்ணாமல் மைசூர் பாக் செஞ்சு காமிச்சிருந்தேன். ஒரு சில பேர்த்துக்கு நெய் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பிடிச்சி இது அவங்களுக்கான வீடியோ இது. ஓகே வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வருங்க கடையில் வாங்குற மாதிரி அப்படியே சாஃப்டாக எவ்வளோ பார்க்கும்போது உங்களுக்கு சாப்பிட்லான்னு தோணுங்க. அதே மாதிரி வீட்லேயே ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாங்க. வாயில் போட்டால் அப்படி கரைஞ்சி போகிற மாதிரி நல்லா சூப்பரான ஒரு நெய் மைசூர் பாக் தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாம் ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்துக்கலாம். கடையில் கடலை மாவுன்னு கேட்டாவே கொடுப்பாங்க. ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே பவுலில் வந்து 2 கப் சுகர், 1 கப் கடலை மாவுனா 2 கப் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் சுகர், 1 கப் வாட்டர். ஓகே இப்போ 2 கப் சுகர் வந்து இந்த மாதிரி கடிகானமான கடாயில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 கப் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பாவு காய்ச்சி போகிறோம். இது வந்து ரொம்ப பாகாக தேவையில்லைங்க. சும்மா ஒரு சிங்கிள் கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் கடலை மாவை நம்ம இப்போ சலிச்சு எடுத்துடலாம். மைசூர் பாக் பண்ணுறதுக்கு இந்த கடலை மாவு போட்டு வறுத்துட்டு இருக்கணும் அப்படி இப்படிம்பாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நான் அப்படியே ரவாவை தான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நெய் எடுத்துருக்கிறேன். நெய் உருக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து நெய் உருக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து சலிச்சு வச்சுருந்த கடலை மாவில் இப்போ வந்து நான் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் எவ்வளோன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே இப்போ வந்து 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் நெய் ஆட் பண்ணியிருக்கிறோம். எந்த கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே கப்பில் நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. ஓகே கலந்து விட்டாச்சு. இப்போ சுகர் சிரப் நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். கொஞ்ச நேரம் இப்படியே பாயில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கம்பி பதம் வந்தால் போதும். உங்களுக்கு ரொம்ப வர கூட தேவையில்லை. இந்த மாதிரி பபிள்ஸ் மேலே வந்தால் கூட போதும். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரியான பபிள்ஸ் மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சர்க்கரை பாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருந்த இந்த கடலை மாவும் நெய்யும் சேர்த்து கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து மாவு வந்து கட்டியாக போகாது. ஒரு சில பேர் அப்படியே போட்டு ஆட் பண்ணுவாங்க. அது வந்து நல்லா தெரிஞ்சவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நாம் வந்து இப்போ தான் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வரும். ஓகே இப்போ அந்த சுகர் சிரப்பில் வந்து நெய்யும் கடலை மாவு சேர்த்து வச்சுருந்த அந்த கலவையை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் இருந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு எந்த ஃப்ளேமில் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 2 கப் நெய் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 1 கப் நெய் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு 3 தடவை பிரித்து ஊற்றணும். ஏற்கனவே 1 கப் நெய் வந்து கடலை மாவு நம்மளை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இது வேக வைக்கும் போது பாதியாக ஊற்றி நம்ம அதை வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் ஊற்றிட்டு அதை வந்து அந்த நெய்யெல்லாம் நல்லா உள்வாங்கின பிறகு மறுபடியும் நம்ம ஆட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம அதை வந்து கலக்கி விட்டு வேக விட்டுக்கிட்டே இருக்கணும். நெய் சேர்த்தும் போது அது மேலே வந்து பிரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இது நல்லா வெந்துருச்சுன்னா அந்த நெய்யெல்லாம் அதை உள்வாங்கிட்டு நெய் இருக்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு நல்லா உள்வாங்கிக்கும். அந்த அளவுக்கு நாம் வேக விடணும். நல்லா வெந்துருச்சுன்னா இது லைட்டாக வெள்ளை கலர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வருது பாருங்கள். எல்லோ கலரில் இருந்தது லைட்டாக நம்ம கலந்து விட கொஞ்சம் லைட்டாக வெள்ளை கலரில் மாதிரி வரும். அது நல்லா மைசூர் பாக் நல்லா இந்த கடலை மாவு வெந்துருச்சுன்னு நல்லா மணமும் அடிக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நாம்
நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். எல்லா நெய் உள்வாங்கின பிறகு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா போதும். ரொம்பலாம் கலந்து விட தேவையில்லை. நெய் வந்து 2-3 தடவை சேர்த்திட்டு 2 கப் நெய்யில் வந்து 1 கப் ஏற்கனவே ஆட் பண்ணிக்கிறோம். 2வது கப் நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நெய்யெல்லாம் நல்லா உள்வாங்கிருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். பிளேட்டில் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் நெய் தடவி விட்டுடலாம் கீழே. அப்புறமேல அதுக்கு மேலே இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை ஆற விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வாயில் வச்சு கரையிற மாதிரி ஒரு சூப்பரான நெய் மைசூர் பாக் வீட்லேயே நாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரியே வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ எல்லாமே பாருங்கள், எல்லாமே சூப்பரான வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RKR சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பெல் பட்டன், ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நெய் இல்லாமல் செஞ்ச மைசூர் பாக்கோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நாம் மறுபடியும் சந்திப்போம். ஓகே, பாய்.